இழப்பின் வரியில் ஊதியமாக. அந்த வகையில் அவரது எதிர்ச்சொலை எதிர்கொண்ட முன்னாயக்கமாக நூலுக்கு அணிந்துரை வழங்கிய யாழினி முனுசாமி அவர்களின் கோட்டைகள் எதிர்ச்சொல் குறித்த நூலாசிரியரின் பிரகடனத்தையும் பார்த்து கொண்டு வந்து நல்லது என்று எண்ணுகிறேன். இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கிய யாழினி முனுசாமி அவர்கள் திசையெங்கும் தன் அடையாளத்தை தேடும் ஒரு மனிதனின் தீரா தேடல் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்லின் வாசம் அளிக்கும் கவிதைகள் கொண்ட தொகுப்பு இது. இத்தொகுப்பில் உள்ள கவிதைகள் இழப்புகளினுடைய தன்னம்பிக்கையை பறைசாற்றுகின்றன, மனிதத்தை போதிக்கின்றன. இந்த இயற்கையும் கடவுளையும் கூட மனிதனாக பாவிக்கும் மனம் கவிஞர்களுக்கு வாய்க்க. கவிதைகள் மிகவும் நேரடியான மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. அது புதிய வாசகர்களுக்கு சிரமத்தையும் தராமல் பாணியுடன் எழுதிக்கொள்ளும். அதே நேரம் கவிதைகளோடு நெடுங்காலம் பயணித்து வரும் தீவிர வாசகர்கள் இன்னும் சற்று கவித்துவமான மொழிகளையே எதிர்பார்க்கக்கூடும். கவிதை தன் மொழியை தானே தீர்மானித்துக் கொள்கிறது என்பார். அரசியல் உணர்ச்சி ஊட்டுவதை நோக்கமாக கொண்ட கவிதைகள் வெளிப்படையாகத்தான் எழுதப்படும் என்பதற்கு பாரதியிலிருந்து பல சார்பாக உள்ள பாரதிகுமார் பாரதி பற்றாளர் என்பதால் அவர் அத்தகைய நேரடி மொழியை கையாண்டிருக்கிறார் என கவிஞர் தன் கருத்தை அவர் எடுத்துக்கொண்ட கருத்துக்கு பொருத்தமான மொழிகளில் அந்த கவிஞரை தெரிவு செய்கின்றார். அது அவருடைய தோல். அதை யார் வாசிக்கிறார்கள், யாருக்கு அது போய் சேர வேண்டும் என்பதை பொறுத்து அவனுடைய மொழியுடைய அமைந்திருக்கும். எனவே அது அவனுடைய தனித்துவம், அவனுடைய சுதந்திரம். இந்த எதிர்ச்சொல் பற்றி எங்களுடைய ஆசிரியர் எழுதப்படுகின்றார் என்று பார்த்து இது எனது மூன்றாவது கவிதை. முதல் தொகுதி நான் வேறு நீங்கள் வேறு என்ற பெயரில் தயாரிப்பு வேலைகள் முடிந்து வெளிவர தயாராக இருக்கிறது. இரண்டாவது தொகுப்பு ஒரு தேவதையின் சிறைகளுக்கும் என் மகளின் மொழி பேரில்லாத கவிதைகளாய் அவள் நினைவு நாளில் மார்கழி 26, 2018 வெளிவந்தது. என் கவிதைகளின் மனவுணர்வின் வழிபாடுகள் அந்த நேரத்தில் என்னை பாதித்த விடயங்கள் என் கவிதைகள் ஆகியோம். இலக்கியம் சமகாலத்தை பிரதிபலித்தது. சமகால இவர்களை படி